ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா சாபம் வாழ்க்கையில் என்ன பண்ணாது, கிரியை செய்யாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு என்ன பண்ணோம்? பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல போராடி நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று வெள்ளிக்கிழமை சொன்னேன். இன்னைக்கு வந்துக்கிறவங்களும் சொல்றேன், சாபம் உங்க வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகாம இருக்கணும்னா நீங்க ரட்சிக்கப்படணும், தேவ கரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா மாறணும்னு சொன்னேன். நீங்க மாறினாதான், இல்லைன்னா சாபம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். சாபம் ஒரு நாள்ல உங்களை அழிச்சிரும், நரகத்தின் நேரங்களை கொண்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இதுதான் வெள்ளிக்கிழமை செய்தி. இன்னைக்கு செய்தி என்னன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்க போறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நமக்குள்ள இயேசு இருக்கிறார். எதற்காக? நமக்கு நன்மை செய்யும்படியாக. கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இதான் இன்னைக்கு செய்திங்க. ஏற்கனவே பேசுனதெல்லாம் 2 நாள் செய்தி. இன்னைக்கு செய்தி தான். ஒரு 10 நிமிஷம் தான் சொல்ல போறேன். எதுக்காகங்க நமக்குள்ள இருக்கணும்? எதுக்காக? எதுக்காகங்க? நீங்க தலைவலி வந்தா மீனாட்சி மெடிக்கலுக்கு போறதுக்கா? உங்களுக்கு ஜுரம் வந்தா போய் நந்தகுமார் டாக்டர் ஊசி போடுறதுக்கா? எதுக்கு உங்களுக்குள்ள இருக்கணும்? தலைவலி வந்தா தலைவலியிலிருந்து சுகம் கொடுப்பதற்கு, ஜுரம் வந்தா ஜுரத்திலிருந்து சுகம் கொடுப்பதற்கு, உங்களுக்கு வேதனை வரும்போது அதை ஆறுதல் படுத்துவதற்கு, உங்களுக்கு பண தேவை வரும்போது உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கு, உங்களுக்கு மன போராட்டம் வரும்போது அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு தானே உனக்கு உள்ள இருக்கிறாரு. அதை அனுபவிக்கிறோமா? அனுபவிக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் எங்க தான் இருக்கிறோம்? வெளியே தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உள் நோக்கி அவரை பார்க்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள வரலங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான்னு வசனம் சொல்லுது. விசுவாசிக்கிறவங்க பதற மாட்டாங்க, ரொம்ப பொறுமையா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, ஜுரம் கண்டிப்பா வந்தா 4 நாள் இருக்கும். நல்லா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். 4 நாள் இருக்கும். நீங்க போய் என்ன தான் ஊசி போட்டாலும். ஸ்தோத்திரம். ஜுரம் இன்னைக்கு வந்துச்சு, இன்னைக்கே போய் ஊசி போட்டு கூட பாருங்க, 4 நாள் கழிச்சு தான் ஜுரம் விடும். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இது இயற்கை. ஒரு மனுஷனுக்கு ஜுரம் ஏன் வருது அப்படின்னா, சீதோஷ்ண நிலை மாறுது. மாறும்போது அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றபடி உடம்பு தன்னை மாத்துது. அப்படி மாற்ற முயற்சி செய்யும் போதுதான் அது ஃபீவரா கன்வெர்ட் ஆகுது. நல்லா கவனிங்க. இருக்கிற சூழ்நிலைக்கு நல்லா வெயில் இருந்திருப்போம் மே மாசம். ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் மாசம் மழை அடிச்ச உடனே இப்ப அந்த குளிர்ந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன் சரீரத்தை மாத்தணும் உடம்பு. அதுக்காக மாறும்போதுன்னா அவன் கொஞ்சம் சூட்ல இருந்து கோல்டுக்கு மாறும்போது உடம்பு டக்குன்னு மாற்ற முடியாது. அதை என்ன பண்ணும்? ஜுரமாக வெளிப்படுத்தும். ஒரு மாற்றத்தை சரீரம் உணர்துன்னா அதை எப்படி தெரியப்படுத்தும்? சிம்பல்னா ஜுரம். ஆமென். உங்க உறுப்பு ஏதாவது உள்ள பாதிக்கப்பட்டா கூட முதல்ல ஜுரம் தான் அடிக்கும். ஜுரம் அடிச்சா தெரிஞ்சுக்கணும் உள்ள என்ன பார்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்ப சீதோஷ நிலைக்கு நேராய் மாறும்போது உடம்பு